குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்பைனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு எக்ஸசைசஸுங்க. ஸ்பைன் அப்படின்னா உங்களோட முதுகுத்தண்டு. ஸோ அதுக்கான எக்ஸசைசஸ் தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் ஜஸ்ட் காலைல எந்திரிக்கிறது, அவங்களோட ஒர்க்கை பார்க்குறது, போகிறது, தூங்குறது, அப்படியே ஒரு ரொட்டீன் லைஃப்பில் இருப்பீங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பைன் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும். பிகாஸ் நம்ம தப்பாக தான் உட்காருவோம், கரெக்டாக உட்கார மாட்டோம், பாஸ்டர் பற்றி கவலைப்பட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான எக்ஸசைசஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி நமஸ்தே பொசிஷன் வச்சுக்கோங்க. இங்கேருந்து அப்படியே கையை பின்னாடி கொண்டு வாங்க. திரும்பவும் ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணி அப்படியே பின்னாடி. இது வந்து ஒரு 10லேருந்து 15 ரெப்படிஷன்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களோட அப்பர் ஸ்பைன் நல்லா ஒர்க் ஆகும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு 2 கையும் இப்படி க்ளாஸ் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் ஹஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட்டில் அப்படியே தள்ளுங்க, கூன் போடுற மாதிரி நல்லா. இப்போ அப்படியே கையை ஓப்பன் பண்ணி நல்லா பின்னாடி கொண்டு போகணும். திரும்பவும் க்ளாஸ் பண்ணுங்கள், நல்லா ஃப்ரண்ட்டில் தள்ளுங்க. இப்போ பேக். ஸோ ஃப்ரண்ட்டில் போகும்போது எக்ஸேல், பேக்கில் வரும்போது இன்ஹேல். ஓகே, ரிலாக்ஸ். இப்போது காலை தள்ளி வச்சுக்கோங்க. ஒரு கையை சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க, இன்னொரு கையை மேலே தூக்கி அப்படியே ஹோல்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்வாப் பண்ணுங்கள். இன்னொரு கை, அகேன் சென்டர், சென்டர், ரிலாக்ஸ். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீல் டவுன் பொசிஷன் போய்க்கோங்க. இதில் ஜஸ்ட் கேட் அண்ட் கேமல். ஒரு 20 டைம்ஸ் மெதுவாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அப்படியே சைல்ட் போஸ். சென்டரில் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக உங்கள் கையை அப்படியே ரைட் சைடில் அப்படியே வாக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ தட் இப்படி, அப்புறம் இங்கே அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். அப்படியே திரும்பவும் சென்டருக்கு வாங்க. இப்போ லெஃப்ட்டு, சென்டர். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே குப்புறப்படுத்துக்கோங்க. இப்போது ஒரு காலை மடக்கி இப்படி இந்த சைடில் வைக்கணும். ஓகே, ஹெட்டை ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மாற்றி மாற்றி பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த ஸ்பைனல் எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஸ்பைன் வந்து நல்லா பிரிஸ்காக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த பெயினும் இருக்காது, நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது எவ்ரிடே பேசிஸில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்பைன் சூப்பர் ஸ்பைன் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.